ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம 3rd ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற யூனிட் 2லேருந்து சாங் டைம் இந்த சாப்டர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாட் டு தே டூ? வாட் டஸ் எ டீச்சர் டூ? எ டீச்சர் டீச்சர்ஸ் லெசன்ஸ் ஃபார் மீ அண்ட் யூ. வாட் டஸ் எ ஃபார்மர் டூ? எ ஃபார்மர் க்ரோஸ் ஃபுட் ஃபார் மீ அண்ட் யூ. வாட் டஸ் எ பைலட் டூ? எ பைலட் ஃப்ளைஸ் எ பிளேன் ஃபார் மீ அண்ட் யூ. வாட் டஸ் எ டென்டிஸ்ட் டூ? எ டென்டிஸ்ட் checks the teeth for me and you. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க? வாட் டு தே டூ? அவர்கள் என்ன செய்கிறார்கள். வாட் டஸ் எ டீச்சர் டூ? ஒரு ஆசிரியர் என்ன செய்கிறாரு? எ டீச்சர் டீச்சர்ஸ் லெசன்ஸ் ஃபார் மீ அண்ட் யூ. ஆசிரியர் வந்து பாடங்களை கற்பிக்கிறார் எனக்கும் உனக்கும். வாட் டஸ் எ ஃபார்மர் டூ? விவசாயி என்ன செய்கிறார்? எ ஃபார்மர் க்ரோஸ் ஃபுட் ஃபார் மீ அண்ட் யூ. விவசாயி வந்து உணவுகளை உருவாக்குறார் எனக்கும் உனக்கும். வாட் டஸ் எ பைலட் டூ? பைலட் என்ன செய்கிறாரு? எ பைலட் ஃப்ளைஸ் எ பிளேன். பைலட் வந்து அந்த பிளேன் ஏரோப்ளைனை இயக்குறார், ஓட்டுறார். ஃபார் மீ அண்ட் யூ, உனக்காகவும் எனக்காகவும். அடுத்து பாருங்கள், வாட் டஸ் எ டென்டிஸ்ட் டூ? டென்டிஸ்ட் என்ன செய்கிறாரு? டென்டிஸ்ட்னா பல் மருத்துவர். எ டென்டிஸ்ட் செக்ஸ் த டீத். டென்டிஸ்ட் என்ன பண்ணுவார்? நம்ம பல்லெல்லாம் செக் பண்ணுவார். ஃபார் மீ அண்ட் யூ, உனக்காகவும் எனக்காகவும். இதே மாதிரி தான் எ டிரைவரும் சொல்லலாம். வாட் டஸ் எ டிரைவர் டூ? எ டிரைவர் டிரைவ்ஸ் எ பஸ் ஃபார் மீ அண்ட் யூ. டிரைவர் என்ன பண்ணுவார்? பஸ்ஸை வந்து ஓட்டுவார், உனக்காகவும் எனக்காகவும் பஸ்ஸை ஓட்டுறார். வாட் டஸ் எ பிளம்பர் டூ? எ பிளம்பர் மெயின்ஸ் பைப்ஸ் ஃபார் மீ அண்ட் யூ. பழுப்புகளை சரி செய்கிறார். அதே மாதிரி வாட் டஸ் எ செயிலர் டூ? எ செயிலர் செயில்ஸ் எ ஷிப் ஃபார் மீ அண்ட் யூ. இது போல் நம்ம என்ன பண்ணலாம்? தொடர்ந்து இந்த பாட்டை கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க, இவங்க எந்த விதத்தில் மக்களுக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த பிக்சரில் இருக்கிறது யார்? டென்டிஸ்ட். டென்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு? பல்ல செக் பண்ணுறார். எ டென்டிஸ்ட் செக்ஸ் த டீத். ஃபார்மர் என்ன பண்ணுறாங்க? இவங்க உணவை உருவாக்குறாங்க இல்லையா? எ ஃபார்மர் க்ரோஸ் ஃபுட். டீச்சர் என்ன பண்ணுறாங்க? பாடம் சொல்லித்தராங்க. எ டீச்சர் டீச்சர்ஸ் லெசன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், திங்க் அண்ட் டூ. டிக் பண்ணணும். எதெல்லாம் சரியான ஒரு செயல்பாடோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? டிக் பண்ணணும். தவறான ஒரு செயல்பாடுக்கு ராங் போட்டுடணும். சரிங்களா? ஐ தேங்க் பீப்புள் ஹூ ஹெல்ப் அஸ். யாரெல்லாம் நமக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம தேங்க் பண்ணணும் அப்படின்றது சரியானது. ட்ரூ. டிக் பண்ணுங்க. ஐ ஷேர் திங்ஸ் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் பொருட்களை வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவேன் அப்படின்னும் போது அது ஒரு குட் வேல்யூ இல்லையா? நல்ல செயல்பாடு. அப்போ அதுக்கு டிக் பண்ணுங்க. ஐ ஷவுட் அட் மை நெய்பர்ஸ். என் பக்கத்து வீட்டுக்காரங்களோட நான் சத்தம் போடுவேன் அப்படின்றது நல்ல செயல் இல்லை, அதனால அது ராங்கு. ஐ ஸ்பீக்ஸ் பொலைட்லி டு மை நெய்பர்ஸ். என் பக்கத்து வீட்டுக்காரங்களோட நான் வந்து தன்மையாக பேசுவேன் அப்படின்றது சரி. ஐ த்ரோ வேஸ்ட் நியர்பை நெய்பர்ஸ் ஹவுஸ். வேஸ்டான பொருட்கள் குப்பையை வந்து நெய்பர்ஸ் ஹவுஸில் பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டில் தூக்கி போடுவேன் அப்படின்றது நல்லது இல்லை, நல்ல செயல்பாடு இல்லை, அதனால் அது வந்து ராங் போட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒன்று, டூ யூ நோவில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேஷ்னல் ஃபார்மர்ஸ் டே December 23. ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது தேசிய விவசாயிகள் தினம். ரீட் அண்ட் டூ. இங்கே வேலு அங்கிள், ஜானு அங்கிள் அண்ட் பாத்திமா ஆண்டி ஆர் அனுஸ் நெய்பர்ஸ். இவங்கெல்லாம் வந்து அனுவோட நெய்பர்ஸ். ஹூ ஆர் யுவர் நெய்பர்ஸ்? ரைட் தர் நேம்ஸ். உங்கள் நெய்பர்ஸை நீங்கள் எழுதணும். இப்போ வந்து வேலு அங்கிள், ஜான் அங்கிள், பாத்திமா ஆண்டிலாம் வந்து அனுவோட நெய்பர்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் யார் இருக்காங்க? இப்போ நான் எதிர்கலையா, குமார் அங்கிள், சீனிவாசன் அங்கிள், ராணி ஆண்டின்னு இந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள நீங்கள் எழுதுங்க. சரிங்களா? இப்போ வேலு அங்கிள் இஸ் ஏ ஃபார்மர், ஜான் அங்கிள் இஸ் ஏ கார்பெண்டர், பாத்திமா ஆண்டி இஸ் ஏ டெய்லர். இப்போ இவங்கெல்லாம் வந்து அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் நெய்பர்ஸ் என்ன வேலை செய்கிறாங்க. இப்போ நான் இங்கே குமார் அங்கிள்னு எழுதியிருந்தா அவங்க என்ன வேலை செய்கிறாங்க? குமார் அங்கிள் இஸ் ஏ டீச்சர். சீனிவாசன் அங்கிள்னு எழுதிருக்கேன். ஸோ சீனிவாசன் அங்கிள் இஸ் ஏ டிரைவர். ராணி ஆண்டி வந்து இஸ் ஏ ஷாப் கீப்பர், கடை வச்சுருக்காங்க. இந்த மாதிரி உங்களுடைய நெய்பர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் எழுதுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, தேவி இஸ் அனுஸ் மதர். தேவி வந்து அனுவோட மதர். ஷீ இஸ் ஏ கிரிக்கெட்டர், அவங்க கிரிக்கெட் விளையாடுறவங்க. பாலு இஸ் அனுஸ் ஃபாதர். அனுவோட அப்பா வந்து பாலு. ஹீ இஸ் ஏ நர்ஸ். விஜயா இஸ் மை மதர். என்னோட அம்மா வந்து விஜயா. ஷீ இஸ் ஏ ஹவுஸ் ஒய்ஃப், அவங்க வந்து வீட்டில் தான் இருக்கிறாங்க, எந்த வேலையும் செய்யலாம். நெக்ஸ்ட் வந்து ரைட் அபவுட் யுவர் ஃபாதர். உங்கள் அப்பாவை பற்றி எழுதணும். நான் என்னோட அப்பாவை பற்றி எழுதியிருக்கேன். தேவா இஸ் மை ஃபாதர். ஹீ இஸ் ஏ மெக்கானிக்னு எழுதியிருக்கேன். இந்த மாதிரி உங்கள் அம்மா பேர் எழுதுங்க, அவங்க என்ன வேலை செய்கிறாங்க. அப்பா பேர் எழுதுங்க, அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு எழுதுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து உங்கள் அம்மா அப்பாவுடைய பிக்சரை இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இல்லை ட்ரா பண்ணாலும் ஓகே தான். வாட் டு யூ வாண்ட் டு பிகம்? நீங்கள் என்ன ஆக விரும்புகிறீங்க, என்னவா ஆகணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னு நீங்கள் எழுதுங்க. சரிங்களா? ஐ வாண்ட் டு பிகம் ஏ டீச்சர் எழுதிருக்கேன். டீச்சர் ஆகணுமா, இல்லை ஒரு டாக்டர் ஆகணுமா, இல்லை ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணுமா, இல்லை ஒரு பைலட் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, நீங்கள் என்னவா ஆகணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னு இந்த இடத்துல எழுதுங்க. நெக்ஸ்ட் ஒன்று, ரீட் அண்ட் ஆன்சர். சீனு இஸ் அனுஸ் ஃப்ரெண்ட். சீனு வந்து அனுவுடைய ஃப்ரெண்டு.
He lives near Afrin's house. அவன் வந்து ஆஃப்ரினோட ஹவுஸ் பக்கத்தில் இருக்கிறான். டேனி ஆல்சோ லிவ்ஸ் நெக்ஸ்ட் டு ஆஃப்ரின்ஸ் ஹவுஸ். டேனி வந்து ஆஃப்ரினோட ஹவுஸ் பக்கத்தில், வீடு பக்கத்தில் தான் டேனியும் இருக்கிறான். சீனு, அனு, ஆஃப்ரின் அண்ட் டேனி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவங்க 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். யார்? சீனு, அனு, ஆஃப்ரின் அண்ட் டேனி 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. தே ஆர் நெய்பர்ஸ். அவங்க 4 பேருமே பக்கத்து வீட்டுக்காரங்க. தே பிளே டுகெதர். அவங்க எப்போவுமே ஒன்றா தான் விளையாடுவாங்க. தே ஷேர் தர் டாய்ஸ். அவங்க பொம்மைகளை பகிர்ந்து விளையாடுவாங்க. தே ஹெல்ப் ஒன் அனதர். ஒருவருக்கொருவர் உதவிகளை செஞ்சுப்பாங்க. இப்போ ஹூ ஆர் அனுஸ் ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அனுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார்? சீனு, அனு, ஆஃப்ரின் அண்ட் டேனி ஆர் அனுஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அவங்க 4 பேருமே தான் அனுஸோட ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து, ரைட் த நேம் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் who live near your house. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேர் நீங்கள் எழுதணும். சரிங்களா? இந்த இடத்துல நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நேம்ஸ் எழுதியிருக்கேன்னா, நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நேம் தான் இங்கே எழுதணும். சரிங்களா? உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க உங்களுடைய ஃப்ரெண்ட் நேம் மட்டும் இங்கே எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், டிக் த ஆக்டிவிட்டி யூ டூ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நியர் யுவர் ஹவுஸ் அண்ட் டாக் அபவுட் இட் டு யுவர் பார்ட்னர். நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோட என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் செய்வீங்க அப்படின்னு டிக் பண்ணுவாங்க. அதாவது அவங்க கூட ஒன்றா சேர்ந்து விளையாடுவீங்களா, பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒன்றா சேர்ந்து விளையாடுவீங்க அப்படின்னா டிக் பண்ணுங்கள். சைக்கிளில் பக்கத்து வீட்டு பிள்ளைங்களோட சைக்கிள் ஓட்டுவீங்க அப்படின்னா டிக் பண்ணுங்கள். ஒன்றா உட்காந்து படிப்பீங்க அப்படின்னா டிக் பண்ணுங்கள். பொம்மைகளை ஷேர் பண்ணி விளையாடுவீங்க அப்படின்னா டிக் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ணிப்போம். இப்போ உங்கள் வீட்டில் முருங்கைக்காய் நிறைய காய்க்குது அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம ஷேர் பண்ணிப்போம் இல்லையா? சிலது எங்கேயாவது ஊருக்கு போய் வந்தாலும் பலகாரம் இருந்தாலும் ஷேர் பண்ணிப்போம். ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னாலும் ஏதாவது வீட்டில் பலகாரம் செஞ்சாலும் நம்ம கொடுத்து ஷேர் பண்ணிப்போம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இல்லை எதெல்லாம் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நீங்கள் டிக் பண்ணுங்கள். லேர்னிங் செக், நம்ம படித்ததை ஒரு ரீகால் பண்ணுறது. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சர்க்கிளில் உட்காந்துட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி நீங்கள் பேசணும். எந்த ஃபேமிலி மெம்பர்? அப்பா அம்மாவை பற்றி தான். சரிங்களா? உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்ல போகிறீங்க. இப்போ இவன் சொல்கிறான், மை மதர் இஸ் எ ஷாப் கீப்பர். எங்கள் அம்மா வந்து ஒரு கடை வச்சுருக்காங்க. மை ஃபாதர் இஸ் எ போஸ்ட்மேன். அப்பா வந்து ஒரு போஸ்ட்மேன் சொல்கிறான். அடுத்த கேள் என்ன சொல்கிறான், மை மதர் இஸ் எ டீச்சர். எங்கள் அம்மா வந்து ஒரு டீச்சர். மை ஃபாதர் இஸ் எ பெயிண்டர். எங்கள் அப்பா ஒரு பெயிண்டர் சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், கிளாஸ் ரூமில் ஒரு சர்க்கிளாக உட்காந்து ஒவ்வொருத்தரும் உங்கள் அம்மாவை பற்றி உங்கள் அப்பாவை பற்றி சொல்லலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டில் இருந்தால் ஹவுஸ் ஒய்ஃபு மாதிரி. சரிங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ரீடிங் ரேஸு. ரீடிங் ரேஸில் என்ன பண்ணணும்னா, 4 பேராக ஒரு குரூப்பாக உட்காரணும். 4 பேர் வந்து இதை படிக்கணும். சரிங்களா? எப்படி படிக்கிறதுன்னு அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க 2 லைனை படிக்கணும். முதல் ஆள் 2 லைன் படிக்கணும். என்ன இருக்குது, அனு ஆஸ் ஏ ஸ்மால் கேட், த கேட் ஆஸ் சாஃப்ட்வேர். அடுத்து 2வது ஆள் என்ன பண்ணணும், அடுத்த 2 லைன் படிக்கணும். ஒன் டே த ஹங்க்ரி கேட் சீஸ் எ ரேட், த குயிக் ரேட் ரன்ஸ் ஃபாஸ்ட். 3வது ஆள் என்ன பண்ணணும், அடுத்த 2 லைனை படிக்கணும். த கேட் ரன்ஸ் நியர் எ பிக் ட்ரீ, the rat hides in a dark hole. அடுத்து 4வது ஆள் என்ன பண்ணணும், அடுத்த 2 லைனை படிக்கணும். a kind girl gives milk to the cat, the happy cat sleeps. அப்போ 4வது ஆளோட படித்து முடிச்சிடுறாங்க இல்லையா? இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா, கேப் விடாமல் ஃபஸ்ட்டு ஒருத்தர் படித்து முடிச்சுன்னு அடுத்த உடனே 2வது ஆள், அடுத்து 3வது ஆள், அடுத்து 4வது ஆள் அப்படின்னு கேப் விடாமல் கடகடன்னு படிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், மை ப்ராஜெக்ட். திஸ் இஸ் அனுஸ் ப்ராஜெக்ட். இது வந்து அனுவோட ப்ராஜெக்ட். அவள் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, ஒரு சார்ட்டில் அவங்க நெய்பையில் அங்கிளை பற்றி எழுதியிருக்கா. திஸ் இஸ் வேலு அங்கிள், ஹீ இஸ் எ ஃபார்மர், ஹீ க்ரோஸ் கிராப்ஸ்ன்னு எழுதியிருக்கா. நெக்ஸ்ட் யார், ஃபாத்திமா ஆண்டி. திஸ் இஸ் எ ஃபாத்திமா ஆண்டி, ஷீ இஸ் எ டெய்லர், ஷீ சீவ்ஸ் கிளாத்ஸ். நெக்ஸ்ட் யார், ஜான் அங்கிள். திஸ் இஸ் ஜான் அங்கிள், இஸ் எ கார்பெண்டர், ஹீ மேக்ஸ் டோர்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. சரிங்களா? இதே போல் உங்கள் நெய்பர்ஸ், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கள ஃபோட்டோஸ் கிடைச்சா ஃபோட்டோவோ இல்லை அவங்கள பற்றி நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்க நேம் மட்டும் எழுதலாம். இது ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் செஞ்சு கிளாஸில் சப்மிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மை பேஜ். ட்ரா யுவர் ஸ்ட்ரீட், யுவர் ஹவுஸ் அண்ட் யுவர் நெய்பர்ஸ் ஹவுஸ். உங்களுடைய ஸ்ட்ரீட்டை ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணி உங்கள் வீட்டையும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டாக் அபவுட் இட். இதை பற்றி நம்ம பேச போகிறோம். என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல். கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூலில் ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடக்குது. இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் யார் என்னென்ன ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வாணி வந்து டீச்சர் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, கையில் புக் வச்சுருக்காங்க. சின்னா வந்து மேஜிஷியன் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, கையில் வந்து அந்த மேஜிக்கல் குச்சி வச்சுருக்காரு. நிலா வந்து டாக்டராக இருக்காங்க, அவங்க வந்து ஸ்டெத்தஸ்கோப் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உமர் வந்து என்ஜினியர் மாதிரி வந்திருக்காரு, ஹெல்மெட் போட்டிருக்காரு, கையில் வந்து சார்ட் வச்சுருக்காரு. நெக்ஸ்ட்டு நான்சி வந்து அவங்க ரோலிங் பின், அந்த உருட்டுக்கட்டை சொல்லுவோம் இல்லையா, அந்த உருட்டுக்கட்டையும் கையில் லேடல் கரண்டியும் வச்சுருக்காங்க. இவங்க செஃப்பாக வந்திருக்காங்க. நிஷா வந்து போலீஸ் ஆஃபீஸர், கையில் வந்து அந்த பட்டன் சொல்லுவோம் இல்லையா, பேட்டன் குச்சி
இந்த குச்சி வச்சுருக்காங்க, தலையில் தொப்பி, ஹேட் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அருண் வந்து டெய்லர், அவர் வந்து சிசரும் டேப்பும் வச்சுருக்காரு, அவர் டெய்லர். கவின் யாருன்னா ஆர்மி மேனாக வந்திருக்காங்க, அவங்க ஆர்மி யூனிஃபார்மில் வந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு பாபு வந்து ஃபார்மர், அவர் வந்து ஸ்பேடுக்கு வச்சுருக்காரு கையில். ட்ரா லைன்ஸ் டு மேட்ச். இந்த திங்ஸ் இருக்குது, அது என்ன திங்ஸ் அப்படின்னா அதை மேட்ச் பண்ணுறோம். இது என்னது? ஸ்பேடு, ஸ்டெத்தஸ்கோப், பேட்டன், இது வந்து ரோலிங் பென்னு, லேடல், இது வந்து சீசர்ஸ் மேட்ச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பிக்சர் வந்து யார் என்ன அப்படின்னு நம்ம இந்த கொஷினில் ஆன்சர் எழுத போகிறோம். வாணி அப்படின்றவங்க டீச்சர் இல்லையா? வாணி இஸ் ஏ டீச்சர், ஷி ஹாஸ் ஏ புக். உமர் வந்து என்ஜினியராக இருந்தார், அவர் வந்து ஹெல்மெட் போட்டிருந்தார், ஹி வியர்ஸ் ஏ ஹெல்மெட். நிஷா வந்து போலீஸ் ஆஃபீஸர், ஷி ஹாஸ் ஏ பேட்டன். சின்னா இஸ் ஏ மேஜிஷியன், ஹி ஹாஸ் ஏ மேஜிக் வேண்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ரீட் அண்ட் ஆன்சர். ஹூ யூசஸ் ஏ ஸ்டெத்தஸ்கோப்? ஸ்டெத்தஸ்கோப் யார் யூஸ் பண்ணுவார்? டாக்டரா, டீச்சரா? ஏ டாக்டர் யூசஸ் ஏ ஸ்டெத்தஸ்கோப், டாக்டர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஹூ யூசஸ் ஏ லேடல்? ஏ போலீஸ் ஆஃபீஸர் ஆர் ஏ செஃப்? லேடல் யார் யூஸ் பண்ணுவாங்க? போலீஸ் ஆஃபீஸரா, செஃபா? செஃப் தான் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஏ செஃப் யூசஸ் ஏ லேடல். நெக்ஸ்ட் ஒன்று, ரீட் த வேர்ட்ஸ். டெய்லர், நர்ஸ், டுகெதர், எவ்ரி ஒன், கார்பெண்டர், ஃபீல்டு, சோல்ஜர், ஆஃப்டர்நூன், ஸ்மார்ட், டால், போலீஸ், டீச்சர். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? க்ரீன் லெட்டரில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஒன் கிளாப் பண்ண வேண்டிய வேர்ட்ஸ், ஏன்னா அது வந்து ஒன் சிலபிள் வேர்ட்ஸ், அதில் வந்து ஒரே ஒரு வவல் சவுண்ட் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து டெய்லர், சோல்ஜர், போலீஸ், டீச்சர், இது எல்லாமே வந்து அந்த பர்பிள் கலரில் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து 2 சிலபிள் வேர்ட்ஸ், இதுக்கு வந்து 2 முறை கை தட்டணும். இங்கே ப்ரௌன் கலரில் இருக்கிற டுகெதர், எவ்ரி ஒன், கார்பெண்டர், ஆஃப்டர்நூன், இதெல்லாம் வந்து 3 சிலபிள் வேர்ட்ஸ், இது வந்து 3 டைம்ஸ் வந்து நீங்கள் கை தட்டணும். சரிங்களா? ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்படிங்க பாருங்கள், ஒரு முறை கை தட்டுற மாதிரி இருக்கா? ஸோ இந்த இடத்துல அந்த க்ரீன் கலரில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாமே, ஏன்னா அதெல்லாம் வந்து 1 சிலபிள் வேர்டு, அது இங்கே எழுதுறீங்க. நர்ஸ், ஃபீல்டு, டால், ஸ்மார்ட். 2 முறை கை தட்டும் போது அந்த பர்பிள் கலரில் இருக்க வேர்ட்ஸ் டெய்லர், சோல்ஜர், போலீஸ், டீச்சர், அந்த வேர்ட்ஸ் இங்கே எழுதணும். அப்புறம் 3 டைம்ஸ் கிளாப் பண்ணிட்டு 3 டைம்ஸ் கிளாப் பண்ணிவிட்டு அந்த ப்ரௌன் கலர் இருக்கு இல்லையா வேர்ட்ஸு, டுகெதர், எவ்ரி ஒன், கார்பெண்டர், ஆஃப்டர்நூன், அந்த வேர்ட்ஸை தான் இங்கே எடுத்து எழுத போகிறோம். ஸோ இதே போல் நீங்கள் என்ன பண்ணணும்? அகிலிஸ் நியூ ட்ரெஸ், அந்த ஸ்டோரியில் இருக்கிற வேர்ட்ஸை எடுத்து நம்ம எழுத போகிறோம். இங்கே 1 சிலபிள் வேர்டு, 2 சிலபிள் வேர்டு, 3 சிலபிள் வேர்டு. ஸோ இங்கே 1 சிலபிள் வேர்டு வந்து பிரைட், இங்கே வந்து குவைட் வராது. ஃப்ரெண்டு வந்து தான் 1 சிலபிள் வேர்டு. பிரைட்டு, ஃப்ரெண்டு, ஃபீல்டு, இதெல்லாம் 1 சிலபிள் வேர்டு. இங்கே 2 சிலபிள் வேர்டில் குவைட்டு, நெய்பர், அப்புறம் வந்து ஸ்கேர்க்ரோ, இது வந்து 2 சிலபிள் வேர்டு. 3 சிலபிள் வேர்டில் ஃபாத்திமா, டுகெதர், ஆஃப்டர்நூன், இதெல்லாம் வந்து 3 சிலபிள் வேர்ட்ஸ். சரிங்களா? அதனால் 3 டைம்ஸ் கிளாப் பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபன் வித் சவுண்டு. அன்பு ஆஸ் ஏ ஹார்ஸ் ஆன் இஸ் ஃபார்ம். த ஹார்ஸ் லவ்ஸ் கான். அன்பு வந்து ஒரு ஹார்ஸ், குதிரையை வச்சுருந்தா அவனுடைய பண்ணையில. த ஹார்ஸ் லவ்ஸ் கார்ன், அதுக்கு வந்து அந்த மக்காச்சோளம் ரொம்ப பிடிக்கும். ஒன் மார்னிங் அன்பு பிரிங்ஸ் கார்ன். ஒரு நாள் காலையில் அன்பு வந்து மக்காச்சோளம் வாங்கிட்டு வரான். பட் த ஹார்ஸ் டஸ் நாட் கம். ஆனால் ஹார்ஸ் வந்து அந்த குதிரை வந்து அங்கே வரவே இல்லை. அன்பு வாக்ஸ் டு த ஹார்ஸ். அன்புவே வந்து அந்த குதிரை கிட்ட நடந்து வரான். ஹோ நோ ஈஸிஸ், ஹோ நோ அப்படின்னு அவனே சொல்கிறான். எ தார்ன் இஸ் ஸ்டக் இன் த ஹார்ஸ் லெக். ஒரு முள்ளு வந்து குதிரையோட காலில் குத்தி இருக்கு. த ஹார்ஸ் காண்ட் வாக், அதனால குதிரையால நடக்க முடியல. அன்பு புல்ஸ் அவுட் த தார்ன், அந்த முள்ளை வந்து அவனே எடுத்துறான். த ஹார்ஸ் டேக் எ ஷார்ட் ஸ்டெப், சின்ன வந்து எடுத்து வச்சு நடக்குது. சூன் இட் ரன்ஸ் டு த கார்ன், கிரன்ச் கிரன்ச். அப்புறம் உடனே அது வந்து என்ன பண்ணுது, அந்த மக்காச்சோளத்துக்கிட்ட ஓடி வருது, அது சாப்பிட ஆரம்பிக்குது. டு யூ வாண்ட் மோர் கார்ன்? அன்பு லாப்ஸ். அவன் வந்து கேட்குறான், இன்னும் உனக்கு நிறைய வேணுமா அப்படின்னு கேட்டு சிரிக்கிறான். த ஹார்ஸ் நீஸ் ஃபார் மோர், அது வந்து அந்த கணைக்குது, இன்னும் அதிகமாக வேணுன்ற மாதிரி கணைக்குது. ஸோ இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஓஆர் வரலையா, அந்த சவுண்டுக்கு தான் வந்து இங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கார்ன், ஓஆர் வருதா, கார்ன், ஆர், ஆர்ஸ், ஆர், ஷார்ட், ஆர், மார்னிங், ஆர், தார்ன், ஆர். இந்த பிக்சர்ஸோட நேம்ஸ் எழுதலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, கார்ன், தார்ன், ஹார்ஸ், டார்ச். த ஹார்ஸ் லவ்ஸ் டு ஈட். ஹார்ஸுக்கு என்ன பிடிச்சது? கேக்கா, கார்னா? கார்ன் தான் பிடிச்சது. அன்பு புல்ஸ் அவுட்டியா, தார்ன். அன்பு வந்து எதை எடுத்தான் வெளியில? தார்னை தான் எடுத்தான், லீஃப் கிடையாது. த ஹார்ஸ் டேக்ஸ் ஏ ஷார்ட் ஸ்டெப். முதல்ல அது வந்து மெதுவாக சின்ன அடியை தான் எடுத்து வச்சுது. த ஹார்ஸ் வாண்ட்ஸ் மோர் கார்ன். அந்த ஹார்ஸுக்கு வந்து இன்னும் அதிகப்படியான மக்காச்சோளம் தேவைப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ரீட் த வேர்ட்ஸ் இன் பாஸ் அண்ட் சர்க்கிள் த ஓஆர் வேர்ட்ஸ். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம், எல்லா வேர்ட்ஸையும் படிச்சுட்டு இந்த ஓஆரோட வேர்ட்ஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சர்க்கிள் பண்ணுங்கள் இதில் இருக்கிற மாதிரி. சரிங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.